நீங்க புதுசா ஒரு டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இனிமேல் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. உங்களோட டிரைவிங் இன்ஸ்டியூட்லேயே நீங்க லைசென்ஸ் எடுத்துக்க முடியும். இப்படி ஒரு ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் வர ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிரைவிங் லைசென்ஸ்க்கான ரூல்ஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, வேற வந்து இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணுறதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த வெஹிக்கிள்ஸில் 8 போட்டு காமிக்கிறது எல்லாம் பண்ணி லைசென்ஸ் வாங்குவோம். இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது இந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவங்க வந்து லைசென்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அத்தாரிட்டியை வழங்குறாங்க. இதன் மூலமாக ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து லைசென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமலேயே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். அப்படி அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு லேண்ட் ரெக்யூர்மெண்ட். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு லேண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் லேண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 4 வீலர் மோட்டார்ஸ் அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு 2 ஏக்கர், அதாவது 3 ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு லேண்ட் இருக்கணும். ஸோ இந்த அளவில் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டெஸ்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்கணும். ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்ளிகண்ட் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி, உதாரணத்துக்கு நீங்கள் 2 வீலருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 8 போட்டு காமிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி 4 வீலருக்கு நீங்கள் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியும் டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கணும். அப்படி அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ட்ரெயினருக்கு என்னெல்லாம் வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ட்ரெயினர் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கூல் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவ்வளோ இருந்தால் தான் அவங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸில் டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறதுல குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் வந்து அந்த அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினருக்கு, அதாவது அந்த டிரைவிங் ஸ்கூலோட ட்ரெயினர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயோமெட்ரிக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ்லாம் அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ பயோமெட்ரிக் வந்து அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக இருக்கணும். அப்புறம் ட்ரைனிங்க்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது LMV அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு 4 வீக்ஸ் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. 4 வீக்ஸ்க்குள்ளே அந்த LMV ட்ரைனிங் அவங்க முடிச்சிருக்கணும். அதாவது அந்த அப்ளிகண்ட் முடிச்சிருக்கணும். அதில் டைம் ஹார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 29 மணி நேரம். அந்த 4 வீக்ஸ்க்குள்ள ஒரு 29 மணி நேரம் அவங்க அதை கற்றுருக்கணும். இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதில் 8 மணி நேரம் அவங்க வந்து தியரி படிச்சிருக்கணும். அதாவது அவங்க வந்து ரோட் ரூல்ஸை பற்றி, டிராஃபிக் ரூல்ஸை பற்றி எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தியரியாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 21 மணி நேரம் அவங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கணும். LMV அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகண்ட் LMVக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். இந்த ட்ரைனிங் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்டியூட் அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைசன்ஸ் தரலாம். அப்புறமா ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு அவங்க வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 6 வீக்ஸ் வந்து அதிகபட்சமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட ட்ரைனிங்கை முடிக்கணும். இந்த ட்ரைனிங்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரைனிங்கில் குறைஞ்சபட்சம் 38 மணி நேரம் அவங்க ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அதில் 8 மணி நேரம் தியரியும் 31 மணி நேரம் அவங்க ப்ராக்டிக்கலும் கற்றுட்டு இருந்திருக்கணும். ஸோ தியரின்னு வரும்போது ரோட் ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாம் அவங்க கற்றுருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 31 மணி நேரமும் அவங்க ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஸோ ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு அவங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, லேர்னர் LLR அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணணும். அந்த LLR ரினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் லைசன்ஸ்க்கும் 200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இன்டர்நேஷனல் லைசன்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் வந்து இந்த லைசன்ஸ் வாங்குறதுல புதுசாக கொண்டு வந்திருக்க பாலிசிஸ். இதை பார்க்கும்போது நம்ம RTO ஆஃபீஸ்க்கே போக வேணாம், நம்ம படிக்கிற அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்ம அவங்க கிட்டே லைசன்ஸ் வாங்கிக்கலாம். சரி, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட அப்ளிகேஷன் போகவே போகாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது நம்ம கவர்மெண்டோட போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ற ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கும்போது, நீங்க கவர்மெண்டோட parivihan.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியா கூட சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்
நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே அட்டாச் பண்ணணும். அப்புறமா அந்த அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் நம்ம முன்னாடியே சொன்னால எல்எல்ஆர்னா 200 rupees பார்த்தோம், பெர்மனெண்ட் லைசன்ஸ்னா 200, இந்த மாதிரி அதுக்கான பேமெண்ட் என்னவோ அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். இது நீங்கள் எதர் ஆன்லைனில் ஆஃப்லைனில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு உங்களோட லைசன்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுனால ரொம்ப நமக்கு நிறைய டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட இன்னும் லைசன்ஸ் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூலை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அப்ரூவல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் சில ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ரோட் ரூல்ஸை நம்ம டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதிக்காமல் போனோம் அப்படின்னா ஃபைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்பீடிங் ஓவர் ஸ்பீடில் வண்டி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000லேருந்து 2000 rupees வரைக்கும் இனிமேல் ஃபைன் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர் குழந்தைகள் யாராவது வண்டி ஓட்டிட்டு போய் அவங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ஃபைன் போகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது, அவங்களோட வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு மைனர் குழந்தைகள் யாராவது வண்டி ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னா அந்த வண்டிக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம டெய்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு வெயிட் பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது அப்படின்னு இருந்ததுனால அந்த ப்ராசஸை ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலை அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது உங்களோட பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் ஈஸியாக இதை வாங்கிக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.